ஆ 3 நாளாக நாங்கள் கல்கோடு பார்த்துக்கிட்டு விஷயம் பற்றி கல்கோடு பார்த்துக்கிட்டு சாமி நினச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அப்புறமேட்டுக்கு வந்து 11 மணிக்கு வந்து இன்றைக்கி கல்கோடு இந்த பார்த்து விட்டு அதுக்கு முற்பாடு சாமி போட்டால் அவிச்சிக்குது. அப்புறம் காக்காய் வந்து அந்த அந்த விஷய இடத்துலையே வந்து நாங்கள் பார்த்த இடத்துலையே வந்து வச்சு சாமி போட்டாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல வந்து அந்த காக்காய் உசுறு விட்டுருச்சு. அப்புறமேட்டுக்கு எத்தனையே அப்புறம் இப்படி நடக்குது. விஷி வந்துடுவாங்கன்னு தான் நாங்களும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த கிறக்கம் வந்து இப்போ விஷயோட கிறக்கம் பூரா போடுச்சு. அவர் தான் வருவா இப்படி முதலமைச்சரா, யாரும் வர முடியாது. ஆறு வந்தாலும் அவர் வந்தால் தான் எனக்கும் பரவாயில்ல. எங்கள் குடும்பத்தில் நம்ம காட்சிகளாகுது. எனக்கு ஓட்டு இல்லை, இல்லைன்னா விஷய கூட ஓட்டு போட்டிருப்பேன். எனக்கு ஓட்டு இல்லாத ஒரு டோர் சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. நான் 300 ரூபா கூலிக்கு வந்து வகுத்துக்கே வஞ்சமையாக இருக்குது. அவ்வளோ சிறுமையில் உக்காந்துக்கிட்டு வாங்கி அந்த பாப்பா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு சித்தா அப்படி இருக்கிறேன். ஏதோ என்ன பண்ணுறது, எங்கள் பிள்ளைக்கு 3 குழந்த, 3 குழந்தையும் 2 பொட்டை ஒரு பையன். அவரு ஏகப்பட்ட குடிச்சிக்கிட்டு என் பிள்ளை செம சித்திரவாக பண்ணுறாங்க. சோத்துக்கே இல்லாதா யானு சம்பாதிக்கிற காசை வந்து வாங்கிட்டு போகுது. பிள்ளைங்களாம் சும்மா கிடக்குதுமான்னு நானும் கிளவி சம்பாரித்து கொடுத்துக்கிட்டுக்கிறேன், குழந்தைங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் என்ன நாங்கள் எங்களுக்கு சகாயம் சொல்கிறாங்க. ஓடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இது அரிசி வாங்குற அட்டை இல்லை, ஒரு ஓட்டு போடுற இது கொடுக்கல எனக்கு. நான் ஒண்டி தான், பையனும் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு பையன் இல்லை, 2 பொட்டை பிள்ளை, ஒரு பொட்டை பிள்ளை தான். அதுக்கு 3 குழந்த. நான் இன்னும் என்ன பண்ணுறது, எங்களால் சிரமம் நான் படுறேன். என்ன பண்ணுறது? ஏதோ விஷயம் வந்தாலும் இந்த சாராய கடைக்கு கொஞ்சம் கட்டுமானம் பண்ணுவாங்க. ஏதோ பிள்ளைங்க குட்டிகளாம் சோறு தண்ணினாச்சும் நல்ல மாதிரியாக குடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கட்டும்னு நான் விசிகி வச்சு கும்பிட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு கோழிச்சோறு பொங்கல் வைக்கிறேன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். விஷயம் வந்தானாச்சும் ஏதோ நாட்டுக்கு இல்லை, பிள்ளைங்க குட்டிங்களாம் நல்லா இருக்கட்டும், சுகமாக சோத்துக்கே நாட்டில் அடிக்கிறோம். இந்த மூக்காச்சாமி வந்து எத்தனையோ சித்திரவாக எத்தனை குடி விட்டு சோறு இல்லாத பிள்ளைங்கெல்லாம் நம்ம அவதிப்படுதுங்க. நான் 300 ரூபா கூலி சம்பாரிச்சு அது அம்மா என் பிள்ளைங்க சும்மா கிடக்குது, வந்து கொடுமா, காய்ச்சிருந்தா கொடுமா அப்படின்னு என் பிள்ளை கேட்குறான். எந்த கவலையும் நினைக்கிறது, நான் எதை விடுறது? அப்படி நான் என்ன பண்ணுறது சொல்லு? ஒன்றும் பண்ண முடியல. கூலி சம்பாரித்து 3 பிள்ளைங்களை காப்பாற்றுறது. அவன் சாராயத்தை குடிச்சுட்டு பிள்ளைங்க நொடுக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னும் என்ன பண்ண முடியுது? நாட்டில் என்ன நாடு அங்கே அடக்கி ஒழுங்காக வச்சுருக்குறாங்க. அவங்களுக்காக பணத்தை அணைக்கிறாங்க, 5000 கொடுக்குறாங்க, சீட்டுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு எதுவுமே அந்த